நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் அமேசான்லேருந்து நம்மளுக்கு இப்படி தாங்க ஆர்டர் மெசேஜ் வரும் வாட்ஸ்அப்பில். சப்போஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா ஸோ இப்படி தான் நம்மளுக்கு ஆர்டர் மெசேஜ் வரும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அமேசான் சேலர் ஆப்புக்குள்ளே போனதும் வெயிட் லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் லிஸ்ட் ஆகிடும். சப்போஸ் இன்றைக்கி எத்தனை ஆர்டர் விழுந்திருக்கு அப்படி விழும்போது அந்த ஐஎன்ஆரோட சேல்ஸ் டுடே அப்படின்னு இருக்குல்ல, அங்கே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட்டு காட்டும். அதுக்கு கீழே பாருங்கள் ₹80 அப்படின்னு ஒரு அமௌண்ட்டு காட்டுதா. தென் நீங்கள் வந்தீங்கன்னா கீழே மேனேஜ் ஆர்டர் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்குது பாருங்கள். அந்த ஐக்கானில் ஒன்றுன்னு காட்டுதா. அப்புறம் நம்மளுக்கு ஆர்டர் வந்துருக்கணும். அதை கிளிக் பண்ணணும், அடுத்த பேஜுக்கு போவோம். இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யார் எத்தனை குவான்டிட்டி ஆர்டர் பண்ணியிருக்காங்க அந்த விவரம்லாம் நம்மளுக்கு இதில் வந்துடும். சப்போஸ் இப்போ உங்கள்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அது ஒரு கிராம்லேயோ இல்லை கிலோலேயோ. இப்போ நம்ம அந்த ஷெட்யூல் பிக்கப் பட்டன் கிளிக் பண்ணோன்னா இது நெக்ஸ்ட் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிடும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்கேஜ் டைப்பு, பேக்கேஜோட வெயிட்டேஜ், ஆர்டர் நம்பர் கொடுத்துருவாங்க. அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் டேட், எண்ட் டேட்டு இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஆர்டர் டைப் நம்ம ஃபில் பண்ணதும் அப்புறம் அந்த கிராம்ஸ் இருக்குல்ல, பேக்கேஜ் வெயிட், இது ரெண்டுத்தையும் நம்ம ஃபில் பண்ணதுக்கப்புறம் அடுத்து நம்ம அந்த பிக்கப் டேட் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். அதில் போய்ட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம அது அந்த பேக்கேஜ் டைப் இருக்குல்ல, அது கிளிக் பண்ணிக்கலாம். அது கிளிக் பண்ணதும் இது மாதிரி கஸ்டமர் பேக்கேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நம்ம லென்த்து, வித்து, ஹைட்டு இது எல்லாத்தையும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் அகெயின் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த டன் ஆப்ஷன் இருக்குல்ல, அது கொடுத்ததும் இது ரீடைரக்ட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல பேக்கேஜ் வெயிட்னு இருக்குல்ல, இந்த இடத்துல நீங்கள் அந்த பேக்கேஜ் வெயிட்டுக்கான டீட்டெயிலை இப்போ நம்ம தரணும். இந்த பேக்கேஜ் வெயிட் வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் கிராமோ இல்லை இப்போ நீங்கள் ஒரு கிலோலையோ சேல் பண்ணுறீங்களா, இப்போ நம்ம வேணால் இந்த கிராம் மட்டும் கொடுத்தா போதும். இப்போ நான் கிராம் தான் போகுது இருந்து. ஸோ நான் 240 கிராம் எடை போட்டிருக்கேன், அதோட வெயிட்டை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அடுத்தது இப்போ நம்ம பிக்கப் டேட்டு ஸ்லாட்டை கொடுக்கணுங்க. இந்த பிக்கப் ஸ்லாட்டில் ஒன்ஸ் நம்ம பிக்கப் ஸ்லாட்டை கிளிக் பண்ணதும் இது இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிடும். அந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். அகைன் நம்ம போய் எடிட் பண்ணிக்கலாம். இப்போது எந்த டைமிங் நம்மளுக்கு இது இந்த 2 டைம் தான் கொடுப்பாங்க. அதில் நம்மளுக்கு எந்த டைமிங் வேணுமோ அந்த டைமிங்கை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் த டைமிங் அந்த டெலிவரி பாய் வந்து அவைலபிளாக இருப்பார். ஒன்ஸ் அவர் வந்து அந்த டைமில் வந்து பிக்கப் பண்ணிப்பார். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஈஸி ஷிப் ஃப்ரீன்னு இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சார்ஜ் அமேசான் வந்து போடுறாங்க. அதோட டீட்டெயிலாக ஃபுல் டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் முடிஞ்சு நம்ம ஷெட்யூல் பிக்கப் அப்படின்ற பட்டன் நம்ம கிளிக் பண்ணோம்னா பிக்கப் ஷெட்யூல் ஆகிடுங்க. இப்போ நான் ஷெட்யூல் பிக்கப் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்னடானா ஃபஸ்ட் டைம் நான் ஆர்டர் போடுறதுனால என்னுடைய அட்ரஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு நான் வெரிஃபை பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷன். ஸோ அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும், வேறு இடம் நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னா நீங்கள் அட்ரஸ் கூட எடிட் பண்ணிக்கலாம். தென் அதுக்கான பாயிண்ட்டை வந்து நம்ம மேப் பண்ணியும் காமிச்சிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் எக்ஸாக்டாக இந்த லொக்கேஷன் அப்படின்றத கூட நீங்கள் இந்த இடத்துல போய்ட்டு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான ஃபெசிலிட்டிஸும் அமேசான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் இப்போ என்னுடைய அட்ரஸ் வெரிஃபை பண்ணிட்டேன். வேணும்னா நீங்கள் எடிட் கூட பண்ணிக்கலாம். ஸோ சேம் லைக் தட் நீங்களும் இது மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் இது முடிஞ்சதும் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ். ஸோ அகைன் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ ஷெட்யூல் பிக்கப் அப்படின்றத நான் மறுபடியும் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே இது என்ன ஆகுனா நம்மளுக்கு இன்வாய்ஸ் பேஜுக்கு எடுத்துகிட்டு போய்டுங்க. ஸோ இந்த இன்வாய்ஸ் பேஜில் நம்ம என்னெல்லாம் பண்ணலான்னா இங்கே 3 டைப்ஸ் ஆஃப் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷிப்பிங் லேபிள் ப்ளஸ் இன்வாய்ஸ், ஷிப்பிங் லேபிள் ப்ளஸ் இன்வாய்ஸ். நீங்கள் தனித்தனியாக எது வேணுமோ பண்ணிக்கலாம். பட் நம்மளோட ஒப்பீனியன் என்னென்னா ஷிப்பிங் லேபிள் ப்ளஸ் இன்வாய்ஸ். ஏன் சொல்கிறேன்னா அந்த ஷிப்பிங் லேபிள்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு QR கோட் இருக்கும். தென் அதுலேயுமே நம்மளுடைய டீட்டெயிலாக வந்துடும். அந்த டீட்டெயில் வந்து அதில் தரா மாதிரி இருக்கும். அகைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷிப்பிங்கோட இன்வாய்ஸ் இருக்குல்ல, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். இந்த இன்வாய்ஸ் வந்து நம்மளுக்கு கஸ்டமருக்கு நம்ம அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் கஸ்டமருக்கு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அகைன் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஒரு அந்த பார்சல் போடுறீங்களா, அந்த பார்சல்லுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்குங்க. ஒரு பார்சல் வந்து உள்ளே வந்து நீங்கள் இதெல்லாம் இன்வாய்ஸை வந்து பார்சல் உள்ளேயும் பார்சலுக்கு வெளியே அந்த QR போட்ட ஷிப்பிங் லேபிளையும் ஓட்டணுங்க. ஸோ இதுதான் ப்ராசஸ். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டர் போடுறவங்க யாராக இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு தைரியமாக பண்ணுங்கள். 3 விஷயந்தான். ஆர்டருக்கான டீட்டெயில் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அமேசானோட பேப்பர் இல்லையேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட நார்மல் நம்ம அந்த கொரியர், நீங்கள் நார்மல் அந்த கொரியர் கவர் கூட வாங்கலாம். ₹10 கிட்ட இருக்கும்.
ஸோ அதுலேயே நீங்கள் டைமென்ஷன்லாம் எடுத்து மென்ஷன் பண்ணி ஆர்டரை சென்ட் பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். இஃப் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் ஆர்டர் பற்றி. தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள்.